ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுவும் வாழைப்பழத்தை வச்சா நேந்திர பழத்தில் ஒரு பாயசம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்போ பார்த்தாலும் நம்ம வாழைப்பழத்தை சும்மா தானே வாங்கி சாப்பிட்றோம். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சு பார்த்தா தாங்க இந்த நேந்திர பழ பாயசம். இதுக்கு நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திர பழம் இதை நல்லா இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துருது பழம். அதோட இது தோலை நல்லா எடுத்துக்கிடலாம். தோலை எடுத்துட்ட பின்னாடி இது நல்லா ஆற விட்டுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது நல்லா மேஷ் பண்ண உடனே இந்த பாயசம் சாப்பிட உடனே நல்லா நடுநடுல அந்த பாயசம் அந்த வாழைப்பழத்தோட அந்த பல்ப்பு வரவுனா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. அதனால இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா இது எதில் செஞ்சுனே தெரியாமே போயிடும். அதனால தான் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிடலாம். அதோட ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு மேஜை கரண்டி நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்ட பின்னாடி இப்போ ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் குட்டி குட்டி சில்லாக எடுத்து போட்டிருக்கேன், சின்ன பீஸாக. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நைஸாக. இது நல்லா வறுத்துக்கிறணும். இது நல்லா கொஞ்சம் கலர் நல்லா மாறிட்ட பின்னாடி இந்த தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. தேங்காய் ஓரமாக எடுத்து வச்சிட்ட பின்னாடி நம்ம வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வாழைப்பழம் ஏற்கனவே நம்ம நல்லா பாயில் ஆனது தான். ஸோ இது ரொம்ப வேகணும்லாம் தேவையே கிடையாது. 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வறுத்துட்ட பின்னாடி இன்னைக்கு நான் இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லா வறுத்துட்ட பின்னாடி வெல்லம் ஒரு 1/2 கப்பு வெல்லம், ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த 3 வாழைப்பழத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது இதுவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த நெய்யிலேயே நெய், வாழைப்பழம், வெல்லம் இது 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், முத்தின தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயில் 2வது பால் எடுத்திருக்கேன். 2வது பால் ஒரு 2 கப்பு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா பால் எடுத்துக்கிட்டேன். 2வது பால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது ஃப்ளேமை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ சிம்மில் வச்சுட்டே செய்யணும். அதோட இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்ட பின்னாடி ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டேன். அதோட ஃபர்ஸ்ட் பால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து விட்டுக்க வேண்டியதாங்க. மொத்தமே 5 நிமிஷத்துலேயே இது குக் ஆகிடும். சுவையான பாயசம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.